ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் பேஷன். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதத்து கூட பிணைஞ்சு சாப்பிடவும், ரசம் சாதம் காரக்குழம்பு கூட வச்சு தொட்டு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போது ஒரு சுரக்காய் 1/2 கிலோ அளவுக்கு சுரக்காய் தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் கூட்டு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட வரமிளகா 2 சேர்த்திக்கோங்க. இதுவும் நல்லா செவந்து வரட்டும். அப்புறமா பெரிய வெங்காயம் 1 இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இதுவும் நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி வரணும். கலர் சேஞ்ச் ஆகணும் அவசியம் கிடையாது. இது வதங்கிட்டு இருக்கிறப்ப இது கூட கருவேப்பிலை இலை 1 கொத்து சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்குங்க. இப்போது இதெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை இது கூட சேர்த்திக்கலாம். சுரக்காயை எல்லாத்தையும் சேர்த்திட்டு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்படி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பை தண்ணி வடிச்சிட்டு இது கூட சேர்த்திக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறப்போ கூட்டு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஊற வச்சு செஞ்சோம்னா இது நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதுக்காக தான் ஊற வச்சுக்கிறது. இப்போ 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. பெரிய தக்காளி இருந்தால் பாதி மட்டும் சேர்த்திக்கோங்க. தக்காளி நிறைய சேர்த்தக்கூடாது. சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் இதையும் நல்லா வதக்குங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம அடுத்ததாக மசாலையெல்லாம் இப்போ சேர்த்திக்க போகிறோம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அடுத்ததாக மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். 2ம் ஒரே சம அளவாக சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு, இதுக்கு தேவையான உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த கூட்டுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறையா விட்டுறக்கூடாது. அப்படி தண்ணி நிறையா ஆயிடுச்சுன்னா குழம்பு ஆயிரும். அதனால் கூட்டுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இந்த காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு நம்ம நல்லா வேக வைக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டுடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அடுத்ததாக ஒரு தேங்காய் விழுதை ரெடி பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகம் சேர்த்துன அதே ஸ்பூன்லேயே அதே அளவு மிளகும் சேர்த்திக்கோங்க. இந்த மிளகும் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காரமாக இந்த குளிர்காலத்துக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் சும்மா ஒரு 4 பல்லளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக இருந்தால் தான் கூட்டு நல்லா டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது குழம்பு கூட்டு ரெடி ஆச்சு. நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா கம்மியாயிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாம் நசுக்கி ஒரு காய் எடுத்து நசுக்கி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எல்லாம் வெந்து வந்திருக்குது. பருப்பும் நல்லா ஒன்றும் பாதியமாக நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இந்த டைமில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சதை இப்போ இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இதோட பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். தண்ணி
பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு நம்ம கூட்டுக்கு. இது வந்து சப்பாத்தி கூடவும் நல்லா சாப்பிட்லாம், நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா பச்சைத்தன்மை போய் எல்லாமே கலவையெல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதத்து கூட தொட்டு சாப்பிடவும், ரசம் சாதத்து கூட தொட்டு சாப்பிடவும், காரக்குழம்பு இந்த மாதிரி வெறும் சாதத்தை கூட பிணைஞ்சி சாப்பிடவும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கொத்தமல்லி இலையை நறுக்குறது கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போது இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் கடாயை எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இது ஒரு சர்விங் பவுலில் நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து சூப்பராக இப்போ வந்து கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.